டீயோட பிஸ்கட்டை சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அப்போ முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள். அதனால ஏற்படுகிற பின்விளைவுகள் உங்களுக்கு தெரியும். பிஸ்கட்டை டீயோட தொட்டு சாப்பிடும்போது பல பின்விளைவுகள் இருப்பதா மருத்துவ ஆராய்ச்சி உலகம் சொல்லுது. முதல்ல இந்த பிஸ்கட் எங்கேருந்து வந்ததுங்கிற சின்ன வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிஸ்கட் ஆரம்ப காலத்தில் ரோம் நகரில் சாதாரணமாக கோதுமை மாவை வச்சு அதை ட்ரை ஆக்கி தேனில் தொட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது காலப்போக்கில் மாறி மாறி இன்னைக்கு நாம சாப்பிட்ற பிஸ்கட் வடிவமாக நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பிஸ்கட்டை பெரும்பாலானோர் டீயில் தொட்டு சாப்பிட்ற பழக்கத்தை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டாங்க. அது மூலயமா ஏற்படுற பின்னி விளைவுகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டீயோட பிஸ்கட்டை நீங்கள் சேர்ந்து சாப்பிடும்போது ஹை பிளட் ப்ரெஷர் வரும்னு மருத்துவர்கள் கூறுறாங்க. அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கும் வழிவகுக்கும். எப்படின்னா, டீலையும் பிஸ்கட்லையும் அதிக அளவு சர்க்கரை இருக்கிறனால இன்சுலின் ஹார்மோனோட சமநிலையை புடைக்குது. இதனால சர்க்கரை வியாதியும் வருது. இது இல்லாம மலச்சிக்கல் போன்ற வியாதிகளையும் இது கொடுக்குது. அதனால டீயோட பிஸ்கட்டை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு நல்ல புரதச்சத்து நீர்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு மிகவும் நல்லது. அதே போல் இந்த பிஸ்கட்ஸு சிறுவர்களுக்கு நிறைய பிடித்தாலும் உண்மையிலேயே அவங்களுக்கு நிறைய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் குழந்தைகள் மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் முக்கியமாக சாப்பிட வேணாம்னு சொல்கிறது இந்த ஓரியோ மாதிரியான பிஸ்கட்ஸு, க்ரீம் பிஸ்கட்ஸு, அதே மாதிரி லேஸ் இதெல்லாம். ஸோ நம்ம நாட்டில் இல்லை, உலகம் முழுக்கவே அது பின்விளைவுகளை உண்டாக்குதுன்னு தெரிஞ்சாலுமே, அதாவது நோய்களை உருவாக்குதுன்னு தெரிஞ்சாலுமே, இன்னமும் அனைத்து அரசுகளும் லாப நோக்கத்துக்காக மட்டும் நிறைய இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் உள்ள ப்ராடக்ட்ஸை விற்க அனுமதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது நேரடியாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துறதுக்கான முகாந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இது எல்லாமே இன்னும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. எப்போதுமே நம்ம உணவுங்கிறது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற வரைக்கும் அதில் எந்த ஒரு பின்விளைவையும் அது ஏற்படுத்தாது. அதை பதப்படுத்தி சாப்பிடும்போது அதில் அதுவும் முக்கியமாக சுகர் கண்டென்ட்டை சேர்த்து சாப்பிடும்போது தான் இதோட பின்விளைவுகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். டீ வித் பிஸ்கட் அடிக்டாக இருந்தீங்கன்னா அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.